பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிற நீங்கள் இந்த செய்திகளின் மூலமாக நீங்கள் பெறுகிற நன்மையை நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் செஷன்லேயே நீங்கள் எழுதலாம். அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி இந்த செய்தி மூலமாக நான் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் சில தீர்மானம் எடுத்து அதில் நீங்கள் போடுங்க. இன்னையிலேருந்து நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நீங்கள் போடுங்க. அந்த எடுக்கிற தீர்மானத்தில் நிற்கவும் கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. யெகோவா நிசி, தேவனின் விருது கொடி, லார்ட் இஸ் மை பேனர் என்பதை தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். ஒருவருக்காக ஒருவர், ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மலையின் உச்சியில் மோசே தனித்து போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் போகும்போதே ஆரோனையும் ஊரையும் அழைத்து கொண்டு செல்கிறார். அப்போது கீழே இருக்கிற பின்னால் வந்து தாக்கின அந்த அமலேக்கியனை, மாம்சத்துக்குரியவனை, மாம்சத்தோடு போராடுகிறவனை, மாம்சத்துக்குரியவர்களை தாக்கி கொண்டிருக்கிற அந்த அமலேக்கியனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம தியானித்து வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 17ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பேரும் மலையின் உச்சியில் இருக்கிறாங்க. மலையின் உச்சியில் அவர்களுக்குள்ள சண்டை வந்துச்சானா இல்லை. அவங்க ஒருத்தர் எடுக்கிற அந்த டிசிஷனை, ஒருத்தர் கொடுக்குற ஆலோசனையை, ஒருத்தருடைய ஐடியாவை அடுத்த 2 பேர் உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் கீழே அமலேக்கியனை மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை கூட, ஒருவருக்காக ஒருவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நேற்று தினத்தில் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள் என்பதை நேற்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியத்தையும் நான் வேதத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இதில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்த்துருக்கோம். அவரவர்களுக்கு தந்த வரம். இன்றைக்கி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை தந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஒவ்வொரு வரங்கள் அங்கே இருக்கும். நீங்கள் யாரையோ ஒருத்தர் வந்து நீங்கள் கம்மியாக மதிப்பிட்டுவே கூடாது. சில நேரம் சிலர் ஐக்யூ கம்மியாக இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா சிலவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதுனால, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால ஐக்யூ கம்மியாக இருக்கிறவங்கள நீங்கள் தரக்குறைவாக பார்த்துடக்கூடாது. காரணம் என்னென்னா, அவர்களுக்குள் ஒரு வரம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஒரு நாளும் நம்ம யாரையுமே நம்ம குறைத்து மதிப்பிட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு கிருபையை வச்சுருக்கிறார். அதை நம்ம ஆராய்ந்து அது என்னன்னு அறியறதுக்கு முன்னால் நம்ம ஒரு நாளும் தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி பாருங்களேன், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல. நம்ம எப்படி மாறணும்னா, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த வரங்களை பகிர்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதை உக்கிரானத்துவம், அதாவது இந்த ஸ்டூவர்ட்ஷிப் இருக்குது பாருங்களேன். நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வரத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வரத்துக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். மறந்துடாதீங்க. இந்த வரம் உங்களிடத்திலே தேவன் தந்திருக்கிறாரா, அதை பிறருக்கு எப்படி நீங்கள் பகிரப் போகிறீர்கள், அதன் மூலம் பிறர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, அதனால் பிறர் பெறப்போகிற நன்மை என்ன உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி உணர்ந்து செயல்படும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வரத்தினால இன்னொருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பெற்ற அந்த கிருபையின் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க மனமே இருக்காது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையின் ஈவுகளை தந்திருக்கிறாரா, வரங்கள் அந்த கிருபையாக தந்திருக்கிறாரா, அதை பிறருக்கு பகிர்வதற்கு உக்கிரானத்துவத்தோடு நீங்கள் நடந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. இல்லைனா தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொறுப்புகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்கிறவன் தான் உக்கிரானத்துவம் உள்ளவன். அந்த ஸ்டூவர்ட்ஷிப் நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது, வரம் இருக்குன்னா அதை நீங்கள் பொத்தி வைக்காதீங்க, மூடி வைக்காதீங்க. என்ன செய்கிறது? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். நீங்கள் உதவி செய்யுங்கள். நம்ம உதவி செய்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நம்ம எத்தனை நேரம் மற்றவங்க வந்து அவங்க உதவி தேவைப்படும், நம்ம உதவி செய்ய மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு நம்ம உபத்திரவமாக மாறிவிடுகிறோம். உதவி செய்கிற பண்பு உண்டா? உங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் உண்டா? யோசித்து பாருங்களேன். நம்ம ரோட்டில் போகிற யாரோ தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஒருவருக்கு 10 ரூபாய் கொடுக்குற உதவி அல்ல. அன்றாடம் நீங்கள் சந்திக்கிற உங்களுடைய வட்டாரம், உங்களுடைய சுற்றி உங்களை
உங்கள் கூட இருக்கிற நபர்கள், உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் கூட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வரங்களை நீங்கள் கிருபையாக எப்படி நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். சில நேரம் நமக்குள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நமக்குள்ள ஒரு நல்ல கிருபை இருக்கலாம், பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஆனால் நமக்கு அடுத்தவர்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். நமக்கு அடுத்தவங்க ஒரு பயங்கர வீக்கான பர்சன் போல் இருக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாதா? அவர்களுக்கு தான் அதிக உதவி தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கவங்க கூட பழகுவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அல்லது ரொம்ப டல்லாக இருக்கிற டல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரைட் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரைட் ஸ்டூடெண்ட்டோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். பலவீனரை தாங்குங்கள், இதுதான் உதவி செய்கிறது. பலவீனம், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன். ஏன் நீ அன்னைக்கு செஞ்சியா, நான் இன்னைக்கு உனக்கு செய்யணும் அப்படி கேட்பதல்ல. இது பிசாசின் சுபாவம். இன்னைக்கு எத்தனை நேரம் பிசாசின் குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நீ செஞ்சியா, நான் செய்கிறதுக்கு. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம உதவி எதிர்பார்த்துருப்போம், அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு நாள் அதை சொல்லி காண்பித்து ஒரு நாள் நம்ம அதற்கு பழி வாங்குவோம். இதெல்லாத்தையும் விட்டுருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 தெசலோனிக்கேயர் 5:14 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நம்ம ரொம்ப கவனமாய், நான் எந்த விதத்தில் பிறருக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எனக்கே 1000 வேலை, நான் போய் இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாமா அப்படின்னா, இதுதான் கிறிஸ்தவ பண்பு. உங்களுக்கு மற்றவங்களுடைய பாரத்தை தூக்கி உங்கள் தலையில் நீங்கள் வைக்கிறீங்களா, அதுதான் கிறிஸ்தவ பண்பு. அந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் சீஷன் அல்ல, நான் ஒரு சுயநலவாதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். மோசேக்கு மேலே அவன் தானே லீடர், அவனை தானே கர்த்தர் அழைச்சார். நான் எதுக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆரோனும் ஊரும் கேட்டிருந்தா? யோசித்து பாருங்களேன். ஆரோனுக்கு அந்த ஆரம்பத்துலேருந்தே மோசே கூட ட்ராவல் பண்ணுறாரு, மோசே கூட நின்று பார்வோனுக்கிட்ட அந்த கோபத்தை அவனும் வாங்கி கொள்ளுகிறான். யோசித்து பார்த்தீங்களா? ஏன்னா எங்கே போனாலும் ஆரோன் கூட தானே போகிறாரு. இப்போ ஆரோன் மட்டும் இல்லை, ஊரும் மேலே போகிறான். யோசித்து பாருங்கள். ஏன்ப்பா நீங்களாம் மேலே இருக்கிறீங்க, நான் மட்டும் கீழே சண்டை போடணுமான்னு யோசுவா கேட்டிருக்கலாம்ல. அவன் அதற்கு உதவி செய்கிறான். ஸோ இப்போது ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்வோம், பழகுவோம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய, பலவீனரை தாங்க, கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருமப்பா. எத்தனையோ நேரங்களில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற போர்வையில் பிசாசின் சுபாவங்களோடு வாழ்கிறோம். எங்களை மன்னியும். எங்களால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு உதவியாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். இன்டர்வியூவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.